மக்களவைத் தேர்தலில் 292 இடங்களில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து மத்தியில் 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டிலில் அமர்கிறது. 18வது மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நிலையில் பாஜக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கிடையே கடும் போட்டி நிலவியது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பிரதமர் மோடி வெற்றி பெற்றார். பிரதமர் மோடி 6,12,970 வாக்குகள் பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் 4,60,457 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியை தழுவினார். இதன் மூலம் 1,52,513 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரதமர் மோடி 3வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி 234 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 292 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது.